வணக்கம். நான் உங்கள் பாச்சின்புரம் தீலேத்தழினியம். இப்போ நமக்கு வந்து வீட்டில் வைக்கிற பூச்செடிலாம் நிறையா லோடு வந்து இறங்கியிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அரளி. அரளிலே வந்து வெள்ளை, சிகப்பு, ரோஸ் மூணுமே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா அரளி. இந்த பாருங்கள், இது வந்து தங்க அரளிமாங்க. கோல்டன் ஃபால்ஸு அந்த வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்கள்ல, கொத்து கொத்தா அப்படி மஞ்சள் பூவை பூக்குறது. அதுக்கு அடுத்தது வந்து நந்தியாவட்டிலே ஒத்த நந்தியாவட்டில் வேரிகேட்டட் கலர் வந்து இலைய கலராக இருக்கும். நல்லா குரோட்டன்ஸ் மாதிரி அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி பூவும் பூக்கும். அடுத்து வந்து செம்பருத்தி. செம்பருத்தியில் வந்து நிறைய கலர் வந்துருக்குது. நாட்டு செம்பருத்தி, சிகப்பு, ரோஸு, வெள்ளை, மஞ்சள், மஞ்சளில் அடுக்கு, இது மாதிரி நிறைய செடிங்கள்லாம் வந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் மல்லிலே ஒரு 5 வகை மல்லி இருக்குது. மல்லி, முல்லை, சிறுமுல்லை, அறுபதடுக்கு மல்லி, சந்தன முல்லை, ஜாதி முல்லை, இது மாதிரி நிறைய செடி வந்து இறங்கியிருக்குது. கனகாமரம் இருக்குது. இந்த பாருங்கள், கனகாமரம் பூத்தே இருக்குது பாருங்களேன். கனகாமரம் பூத்தே இருக்குது பாருங்கள். கனகாமரம் இது குரோட்டன்ஸ் வந்துருக்குது. மல்லியில் வந்து ஸ்டார் முல்லை, சந்தன முல்லை எல்லாமே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்க தேக்குங்க. தேக்குனாக்கா நம்ம நிலம்பூர் தேக்கு. நிலம்பூர் தேக்குனா கேரளாவிலேருந்து கிழங்கு வாங்கி ஊனி வச்சுருக்குறோம். நிலம்பூர் தேக்கு ராக்கெட்டு மாதிரி சும்மா ஜம்முன்னு வளரும். இது வந்து மினி நந்தி அவட்டை, மினியேச்சர் நந்தி அவட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மினி நந்தி அவட்டை. இப்படியே வந்தீங்கன்னா மிளகாப்பழ செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. மிளகாப்பழம் மாதிரி அப்படி தொங்கும். இது மிளகாப்பழ செம்பருத்தி. இது பார்த்தீங்கன்னா செம்பருத்திலே வைசராய் செம்பருத்தி. போதுமா? இது வைசராய் செம்பருத்தி. நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.